எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 ஹனாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நைட் வந்து ரீச் ஆனோம். நைட்டு எதுவும் கிடைக்கல பஸ்ஸு. ஸோ ஏர்போர்ட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பஸ் இருக்குது. அது பஸ் ஸ்டேஷன் ஒன்று மேப்பில் பார்த்தேன். அது பக்கத்தில் போயிட்டு பஸ் எதுவும் சாப்பாக்கு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம். ஃப்ரீ ஷட்டில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போனாலும் இன்டர்நேஷ்னல் இங்கே வரணுனால உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீ ஷட்டில் பஸ் இருக்குது. எலக்ட்ரிக் வண்டி இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரங்ஸோன்ற ஏரியாவுக்கு போகுது போல் இந்த பஸ்ஸு. இது ஒன்லி ஃபார் இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் அதில் போகிறாங்க. நம்ம போக முடியுமான்னு தெரில. இது ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. இங்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு அந்த பஸ் ஏதாவது கிடைக்குதான்ட்டு இங்கே அந்த சான்பே நோபாய் நோபாயோட சான்பே நோபாய்ன்றது இந்த ஏர்போர்ட்டோட பேர். இங்கே சான்பே அப்படின்றது வந்து அந்த ஆஃபீஸு. அதுதான் நம்ம இந்த சான்வியத்தா அது ஒரு சம்திங் பஸ்ஸு ஆப்ரேட்டர் இருக்காங்க. இந்த பஸ் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு அவங்க வந்து சாப்பாடு ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். மார்னிங் 6 o'clock இருந்து போகுது. இப்போ இருக்குமான்னு தெரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஆஃபீஸில் விசாரிப்போம் எப்போ பஸ் இருக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு 7:20 இப்போ மணி வந்து மார்னிங் 6 ஆயிடுச்சு. ஸோ 7:30 ஏதாவது பஸ் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு 7:30 பஸ் ஒன்று ஏர்போர்ட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதே இடத்துல தான். இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியலைங்க. நம்ம லோக்கல்ஸு போட்டு நஷ்டம் பண்ணுறாங்க. வந்து ஏறுங்கன்ட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே கிராப்னு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இவங்களை பார்த்து ஏமாறக்கூடாது. இவங்க வந்து கையில் சும்மா அந்த லோகோவை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மொபைலில் நானும் கிராப் தான் கிராப்னா பண்ண நீ என்ன நானே உன்னை புக் பண்ணுவேனே, நீ எதுக்கு கிராப்பை இதை காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கிராப்பை வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நானும் கிராப் தான் அப்படின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி. அதை பார்த்து நிறைய ஃபாரினர்ஸ் ஏமாந்துடுவாங்கன்ட்டு கிராப்னா நம்புங்கன்ட்டு அவங்க படிச்சுட்டு வராங்கல்ல. ஸோ இவங்க வந்து அந்த கிராப் தான் நாங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி. இந்த இடத்துக்கு பேர் சான் நோய் போய் போகலாம். 7ஆம் நம்பர் பஸ்ஸு. 7ஆம் நம்பர் பஸ் எடுத்தால் ஒரே ஸ்டாப்பு. 7ஆம் நம்பர் பஸ் இருக்கா? 17 7:109 அங்கே இருக்குது. அடுத்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எடுத்து அதில் ஏறிடும். நல்லா அடிக்கிறோம். 17 தான் பேக் டு பேக் இருக்குது. லாங் வைன் போகிறது. நம்ம போக வேண்டிய இடம் வந்து இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வாங்கி அந்த ஏரியா போகணும். 7ஆம் நம்பருக்கு வெயிட் பண்ணோம். 7 இல்லாட்டி 109 எது வந்தாலும் ஏறிடலாம். ஒரே ஸ்டாப் தான் பக்கத்தில். 2 கிலோமீட்டர் காட்டுது. பார்ப்போம். நான் அந்த ஆஃபீஸ் போய் விசாரிக்கும். இல்லைன்னா அங்கேயும் நீங்கள் 7:30 வந்துடலாம். 7:30 வந்துட்டு இங்கேருந்து பஸ் இந்த வழியாக தான் போகுது போல். பார்ப்போம். ஏறி எடுத்துட்டாங்க. நம்மளும் 7ல் தான் ஏறணும். ஒரே ஸ்டாப் தானே. கண்டக்டர் யாரையும் காணோம். என்கிட்ட காசு கொடுக்குறேன்னு தெரியலையே. பாருங்கள், இந்த பஸ்ஸில் ஒய்ஃபைலாம் இருக்குங்க. இங்கே எப்படி ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நாளைக்கு தங்கலாம் போலையே. நல்லா இருக்கே ஆனால் மேலே 2 நாள் இருக்கிறோம். பட்டு இந்த மாதிரி 4 நாள் இருந்தால் நல்லா இருக்கும் போல. How much? 8? Thank you. இதான் அந்த ஆஃபீஸு வந்திருக்கோம். கேட்போமா பஸ் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. யாரையும் காணோம். இதை காணோம். அப்படி பார்ப்போம். டைம் மார்னிங் 1 hour. This one this is going to Còn giường AX6 đúng không? AX6 vâng, còn AX6. À đâu không, đó là khách 57. Các cái 57 là mới có A có mới có B4, B4, B5. Đấy. Còn lại thì có பஸ்ஸு டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம். இருங்க ஃபுல்லாக போயிட்டு போய்ட்டு பேசுகிறேன். பேக் வச்சுட்டு வந்தேன் பத்தியா யார் பஸ்ஸு இதாங்க பஸ்ஸு. பஸ்ஸில் வைஃபை இருக்குது. வைஃபை அது சம்திங் ஏதோ போட்டிருக்காடுங்க. வைஃபை இருந்தால் நல்லாயிருக்கும். வைஃபை அட்வர்டைஸ்மெண்ட் தான். டாய்லெட் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் இது ஓகே தான். ஓகே இல்லை சூப்பர் ஆக்சுவலாக.
நம்ம ஊரில் இப்போ வந்து போடுறாங்க இங்கே வந்து திருச்சிக்கு 1000 ரூபா. விசேஷ நாள் வந்து வீக் டேஸ் வந்து வீக்கெண்டில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சரி, 3000 செட்டில் ஆகும். கால் நீட்டுறதுக்கு தாங்க இடம் இருக்காது. ஏன்னா இவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு ஏசியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிப்போம். கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது. காலையில் ஏர்போர்ட்லேயே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. போய் குளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஏதாவது அவங்களை ஏதாவது கூப்பிடணுன்னா நம்ம காலில் இந்த பட்டன் இருக்குது, இதை கூப்பிடலாம். லைட் இருக்குது, லைட் எரியுது, லைட்லாம் எரியுது மேலே. எல்சிடி டிவி ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் இருந்தால் வேணால் போட்டுக்கலாங்க. ஆக்சுவலாக ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க. ஸோ டிவி நம்ம தேவையில்ல இப்போதைக்கு. நம்ம ஸ்லீப் மோடு இருக்குது. இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். யூஎஸ்பி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேரம் கழிச்சு சார்ஜ் போட. அவ்வளோதான், நான் படுத்து காட்டுறேன். நம்மளோட ஹைட்டுக்கு என்னோடது 168-69 இருப்பேன். நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்தேன்னா தலை வச்சு படுத்துருக்கேன். என்னோடய கால் பாருங்கள் எவ்வளோ அப்லிஃப்ட்டு பொசிஷனில் தான் இருக்குது. கால் நீட்டணுன்னா மேலே தான் நீட்டணும். மேலே வரைக்கும் நம்மளுக்கு படுது கால், இங்கே வரைக்கும் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஹைட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுக்கணும். பட் ஓகேங்க, சீட்டு குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. செம லெதர் சீட்டு. ஒரு பிளாங்கெட் கொடுக்குறாங்க, சூப்பரு. இடையில ஏதாவது சாப்பிட்ற நிப்பாட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு ரீடிங் லைட் இருக்குது இந்த இடத்துல, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டென்சிட்டி ஏற்றிக்கலாம். லைட்டாக தொட்டாலே இன்டென்சிட்டி ஏறுது. நைட்டில் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் வேணுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போய் ரீச் ஆக வேண்டியது தான். நல்லா ஒரு தூக்கி எழுந்திரிச்சிட்டேங்க. செம்மையாக இருக்குது இடம். வந்து பார்த்தா மணி இப்போ என்ன இருக்கும், காலையில் 9:45. சூப்பராக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, சார்ஜ் தான். இடையில பஸ்ஸு நிப்பாட்டினாங்க, நான் இறங்கலை, தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். பட் நிப்பாட்டுறது தெரிஞ்சது. லாஸ்ட் சீட்டு இல்லைங்களா?
வந்து இறங்கியாச்சு. ஸோ ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி நடப்போம். Hello, YouTuber. Where you going? I'm near only. Huh? Yeah, that's it. Hotel? Yeah, And how long is stay Sabah? 2 days. Today first day or second day? This is first day. Just now landed. After where you going? Hanoi. Huh? Hanoi. Hanoi? Yeah. Today? No, day after tomorrow. And how many person? Only? Only one. Do you want to go village? Not exactly. We'll see. Yeah, I can pick it. I can be your guide too. You, my friend. Sit down my motor. Around No, I have booked. I have booked already. ஒரு கிலோமீட்டருக்கு 50,000 கேட்குறான். பைக் ஒரு நாளைக்கு வாடகையே 1,50,000 தான். ஸோ பெட்டர் பைக் எடுத்துக்கிறது தான். பட் இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வந்து போய் நம்ம தூங்க தான் போகிறோம். டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ பைக் எடுத்து. கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. பார்த்துட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம்.